I think my voice will be audible right now for you guys here. Okay? Yeah. Saranya, Arun, now we can hear my voice, I think so, right? You guys are able to hear my voice right now? I think so. You can hear my voice clearly right now here. So, இதில் பார்த்தீங்க அப்படின்னா hotspot அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க இல்லையா? Hotspot அப்படிங்கிறது like a hub அப்படின்னு வச்சுக்கோங்க. Hub அப்படின்னா is nothing but your central point. எல்லாத்துக்கும் ஒரு நடுவில் ஒரு புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? That's what central point over here. அந்த central point-ஐ வச்சு நிறைய இடத்துக்கு பரவக்கூடிய விஷயம் or we can just take it அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு லைக் எக்ஸாம்பிள் இப்போ லேண்ட் கனெக்ஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒய்ஃபையாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒய்ஃபை அப்படிங்கிறது எப்படி ஷேர் பண்ணிக்கிறோம், அதை நம்ம ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துக்கும் பரவுது அப்படிங்கிறது we are just saying it over. அந்த கான்செப்ட் தான் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற வேர்டுக்கான மெயின் மீனிங்கே. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் பரவக்கூடிய விஷயத்தை தான் we guys used to say as hotspot. தீபன் ஐ திங்க் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு சிம்பிள் பேசிக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வைஃபை. வைஃபை தான் இதனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓவர் ஹியர். ஸோ இந்த வைஃபை கனெக்ஷனுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ரூட்டர் இருக்கும். அந்த ரூட்டரில் வந்து ஒரு இடத்துல ரூட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே இருந்து வைஃபை கனெக்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த ரூட்டர் தான் இதனோட ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ திங்க் நவ் வில் பி கிளியர் ஃபார் யூ ஹியர். ஓகே எஸ் சவுண்ட் இஸ் ஓகே ஃபைன், தேங்க்யூ ஃபார் திஸ் ஒன் ஹியர். இன்னையோட எடிட்டோரியல் செஷன் இன்னைக்கு நம்ம கண்டினியூஸாக இப்போ பார்ப்போம். வழக்கம் போல் டெய்லி வி யூஸ் டு ஸ்டார்ட் ஒன்லி வித் அவர் குவிஸ் ஓவர் ஹியர். பட் இன்னைக்கு குவிஸ்க்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ மீனிங் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வில் மூவ் ஆன் வித் அவர் குவிஸ் ஆஃப் தி டே. வாட் இஸ் தி ஆன்டனிம் ஆஃப் த வேர்ட் ட்ராண்ட்? ட்ராண்ட் அப்படிங்கிற வேர்டோடைய ஆன்டனிம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ வாட்ஸ் த ட்ராண்ட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? Yes, anyone can give me the answer of it? What can be the meaning of the word tront? Tront அப்படினா meaning என்னன்னு சொல்லுங்க. அப்பதான் you guys will get what is the antonym of that word. Yes guys, is my volume is visible or any problem you guys are facing it? Because I could not see whether you guys are like it's going online or not. I'm having a little bit doubt with that. Yes, is my voice and everything is audible to you or not? Okay, video is playing for you guys or not? Sound okay? Yes, sound is okay. I just want to know about whether the video is playing for you guys or not here. Hari, I was just continuing my class but it is not showing for you properly. Okay, fine. Now is it okay?
I think maximum now it will be okay for you guys here. Yes, okay, fine, thank you, video is playing. I'm just getting a doubt whether the video is playing or not over here. Okay, fine. So முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஹப் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். அந்த சென்ட்ரல் பாயிண்ட் மாதிரி we just want to continue with that. I think you guys would have got that idea clearly. Okay, so hotspot ஓட definition அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will just act like a central point and it will give the connection to all, it will spread it அப்படின்னு சொல்றது தான் hotspotங்கிற ஒரே ஒரு வேர்டோட மீனிங். Okay Divya, yes, thank you for this one over here. Now coming with quiz of the day, what is the antonym of the word truant? Truant அப்படிங்கிற வேர்டோட antonym என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, truant அப்படிங்கிற வேர்டோட மீனிங் வந்து absent, absentees அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த absentees யாருமே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் absent அப்படின்னு சொல்கிறவங்கள தான் truant அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு வேர்ட் அதனோட ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன, absent அப்படிங்கிறத விட present அப்படிங்கிறது தான் டைரக்ட் ஆப்போசிட் ஹியர். ஸோ அந்த ப்ரெசென்ட்டுக்கு அக்கார்டிங் டு வேர்ட் alarcity அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் லைக் அன் அலாரம் ஹியர், கிவிங் லைக் அ intimation. Reasonable will not be the word here. Vowed அப்படின்னா மன்னிப்பு கேட்குற மாதிரி, we are just giving it. So the one and only answer can be attending. Attending is the answer of the particular word. Yes Gururaj, your answer is exactly right here. Fine. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து அதிகமாக நம்மளோட டபுள் ஃபில்லர்ஸ்லையோ இல்லை கிளாஸ்டர்ஸில் ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ் திவ்யா, யுவர் ஆன்சர் இஸ் ரைட். குமரேஷ் குமார், எஸ் யுவர் ஆன்சர் இஸ் ரைட் ஹியர். எல்லாருமே ஆப்ஷன் டி எக்ஸாக்டாக ரைட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. நவ் வில் மூவ் ஆன் வித் ஆர் டுடேஸ் வேர்ட்ஸ் ஹியர். இன்னையோட வேர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் சம் ஃப்ரேஸ் அண்ட் அ வேர்ப் ஹியர். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது fill in. fill in அப்படின்னா என்ன, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் fill in the blanks அப்படின்னு எடுக்கலாம். இப்போ fill in the blanks என்ன, அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இந்த இடத்துல ஃப்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணால் ஒரு கேப் கிடைக்கும், அந்த கேப்பில் எது வேணுமோ அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். டு கிவ் சம் ஒன் இன் டீடைல் ஹியர். see here, quick, we have no time, I'll fill in our way அப்படின்னா என்ன, நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கிளியராக சொல்லவே இல்லை. ஸோ நம்ம போகும்போது I'll just give you the complete information, I'll fill it, அந்த கேப்பை வந்து நான் அப்போ ஃபில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி we can just make a statement over here. And next one, garner. garner அப்படின்னா என்ன, gather. gathering, gather, collect, எதை வேணாலும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ garner மட்டும் கிடையாது, we have a lot of words related to the word gather here. ஸோ garner பதிலாக congregation அப்படின்னு சொல்லலாம். congregation அப்படின்னாலும் gather. பட் இது எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, garner will be related to the information, gathering information. but congregation அப்படிங்கிறது gathering but related to people. ஸோ பீப்புள் ஓரியன்டாக நம்ம சொல்லணும்னா கான்கிரிகேஷன் யூஸ் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் ஓரியன்டாக நம்ம சொல்லணும்னா வில் யூஸ் அ வேர்ட் கார்னர். ஸோ எந்த சென்டென்ஸுக்கு என்ன மாதிரி கேதர் அப்படிங்கிறது தான். பட் கான்கிரிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நவுன் வேர்ட், இது வேர்ப். ஸோ வேர்ப் பொசிஷனில் வில் யூஸ் கார்னர், நவுன் பொசிஷனில் வில் யூஸ் த கான்கிரிகேஷன் அப்படிங்கிற வேர்ட். ஐ திங்க் மோர் ஓவர் யூ வில் கெட் திஸ் டிஃப்ரென்ஸ் கிளியர்லி. So just get it, the police struggle to garner sufficient evidence. So police வந்து gather பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி they have just made a statement over here. I hope so. இது ரெண்டு மீனிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். And again remember, today's words is nothing but fill in and the word garner. fill in is nothing but அந்த கேப்பை fill பண்றது. garner அப்படின்னா collection. so like gardening அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. gardening அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ சிமிலர்லி garner அப்படின்னாலும் collection. based on that we can just remember the statements here. okay, so now today's editorial அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி அந்த editorial words ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு I'll give you the remaining part, அந்த டோட்டல் editorialலையும் உங்களோட ஒர்க் அப்படிங்கிற மாதிரி I'm just going to give it to you here. The first word is congregation. As I said earlier here, gathering of people. It's completely related to people here. okay, fine. அதே மாதிரி அடுத்த வேர்ட் என்ன அப்படின்னு பாருங்க. next word is spectre. spectre அப்படிங்கிற வேர்டோ இந்த speculations இந்த மாதிரி இந்த spect அப்படின்னு வந்துச்சுனாலே always remember it is something related to view. ஏதோ ஒன்று ஒரு பார்வை, ஒரு நோக்கம் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன பார்வை, அதுதான் நம்மளோட மீனிங் ஆஃப் த வேர்ட் ஸ்பெக்டர். ஸோ ஸ்பெக்டர் என்ன, ஸ்பெக்டர் அப்படின்னு பாருங்க, ஃபியர்ட் தட் சம்திங் அன்பிளசன்ட் அக்ரன்ஸ் அப்படிங்கிறது இந்த மீனிங்கோட, அதாவது ஒரு சின்ன பார்வை இருக்கு, ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி, ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் இட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனோட மீனிங் தான் இட் இஸ் ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நவ் கமிங் வித் த நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த வேர்ட் பாருங்க. What will be the answer of this next word here? The next word is ruled out. Ruled out is a phrase. Yes, Damu, Leena, you are saying a word like to see. Okay, Deepan, you are asking me the meaning of
semblance. Semblance அப்படிங்கிற word பார்த்தீங்க அப்படின்னா I think we have discussed that word in earlier also, right? Yes, I think so. நம்ம லாஸ்டா எதுலயோ டிஸ்கஸ் கூட பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். semblance and one more word like normalcy அப்படிங்கிற வேர்ட் எல்லாமே நம்ம earlier டிஸ்கஸ் பண்ண ஒரு வேர்ட் தான். ஸோ அந்த வேர்ட் வந்து I think it is like vision. Kumresh Kumar have given me the answer is its root word speck. Last word repeat once. So in the word repeat panna solliட்டு இருக்கீங்க. I'm not getting the question clearly. So just make me the answer fast. Like I think so. Semblance அப்படிங்கிறது is nothing but like ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நார்மலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ semblance of normalcy அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட். It will be always used in our COVID டாபிக் நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் இந்த லைன் வந்து அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வேர்ட் தான். ஸோ இந்த வேர்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலசி இட் இஸ் ஓகே. இட்ஸ் நார்மலசி ஃபைன். நார்மலசி அப்படிங்கிறது பீயிங் நார்மல், சிச்சுவேஷனை கண்ட்ரோலில் கொண்டு வரணும், இந்த மாதிரி கொண்டு வரது தான். ஸோ அதாவது என்னென்னா semblance of normalcy அப்படிங்கும் போது தி அப்பியரன்ஸ் ஆர் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் நார்மல். ஸோ அதாவது எந்த அளவுக்கு அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை ஜஸ்ட் மார்க் பண்ணுறது, லைக் மார்க்கிங் அ சிச்சுவேஷன் தட் இட் இஸ் பீயிங் நார்மல் அப்படின்னு சொல்கிறோமே தவிர பட் நாட் ஒரிஜினலி இட் இஸ் நார்மல். தட்ஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு கன்வே த மெசேஜ் ஓவர் ஹியர். ஓகே. ஸோ லாஸ்ட் வேர்ட் தளபதி, which word you are asking me? Yes, Kumresh Kumar, root word is spec. Exactly, it's right here. So நீங்கள் specter அப்படின்னு சொல்லும் போது அதனோட root word is nothing but it is the word spec. So அந்த spec அப்படிங்கிற வேர்டை வச்சு if you are analyzing it, it will be easy for you here. Okay, I think semblance meaning உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Coming with this word here, ruled out. Ruled out அப்படின்னா என்ன? ruling அப்படின்னா என்ன? the person who is just making the power and who is ordering இந்த மாதிரி சொல்றது. பட் out அப்படிங்கிறது என்ன? அதுல இருந்து வெளியே வரது அப்படின்னு சொல்றாங்க. so that's what to prevent something from happening. so இதுல இருந்து தடுக்கறாங்க, நடக்காம தடுக்கிறது. that's what ruled out. they have just stopped it and they have prevented it அப்படின்னு கூட சொல்லலாம். that's the meaning of the word ruled out here. and coming with the next word, spike. spike அப்படின்னா என்னன்னா spike is nothing but like increasing, a rapid increase அப்படினும் சொல்லலாம். rapid increase, spike, rise இந்த மாதிரி words எல்லாமே வந்து similar meaning oriented words. it is also a noun but rise is nothing but it is a verb அப்படினு கூட நம்ம சொல்ல முடியும். okay, so similar. coming with your next word, அடுத்த வேர்ட் பாருங்க, culpable. culpable அப்படிங்கிற வேர்ட் வந்து எதுக்காக இந்த able அப்படின்னு வந்துச்சுனாலே something, but culp அப்படின்னு சொல்லும் போது I'm just feeling responsible or guilty that I can't do it அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற வேர்ட்ஸ் தான் culpable அப்படிங்கிற வேர்டோட மீனிங் here. okay, coming with the next word, outbreak. outbreak அப்படின்னா என்ன? வரக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து சடனா ஒரு சேஞ்ச், அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சடன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். that's what sudden occurrence அப்படின்னு சொல்றது outbreak. so something was happened suddenly அப்படின்னு சொல்றது தான் we guys used to say the word like outbreak here. okay, now coming with the next word, meticulous. meticulous அப்படிங்கிற word, it's always like I have to be very careful enough. in the already I have said in the OUS அப்படின்னு maximum எண்டாச்சுன்னா always remember that is going to indicate your adjective format. ஆனா அதே word வந்து maximum in the like IAN or ION அப்படின்னு எண்டாச்சுன்னா this words will indicate your noun format. so according to what இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். yes, COVID-19 outbreaks. yes Madhi, you can just say like it also here is related to peak. yes, we can say peak அப்படின்னு சொல்றதை விட peak அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ல ரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றது தான் பீக்னு சொல்லுவோம் குமரேஷ் குமார். பட் எக்ஸாக்டா இது பீக் அப்படின்னு சொல்ல முடியாது, ராப்பிடா இன்க்ரீஸ் ஆகி நிக்குது, அவ்வளவுதான். பீக் ஸ்டேஜ் அப்படின்னு தட்ஸ் தி எண்ட், ஒரு லெவல்ல போய் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் பீக். ஸோ வி கேன் நாட் சே தட் ஓவர் ஹியர். ஓகே, எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2018ல வந்து இவ்வளோ கேசஸ் இருக்கு, அதே வந்து இப்போ 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரீச்சிங் த பீக், again 20 இட்ஸ் கம்மிங் டவுன் அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்றதை தான் நம்ம பீக் அப்படின்னு சொல்லுவோம். So it is not peak here, we have to use the word rise here. Rise and peak is totally different, don't confuse with that here. yes, outbreak we can say sudden occurrence also here. Coming with the next one, meticulous, we have to be very careful enough for that situation here.
And coming with the next word, lax. Lax அப்படினா என்னன்னா they are not strict enough like our government. நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி வெளியே போகக்கூடாது, no one should do anything அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர but it is not that much strict enough அப்படிங்கிறது தான் lax அப்படிங்கிற வேர்ட் வச்சு சொல்கிறாங்க. And coming with the next word. The next word is intervene. Intervene அப்படின்னா என்னன்னா interference or its involvement அப்படின்னும் சொல்லலாம். How much you are getting involved in it அப்படின்னு சொல்றது. ஸோ இல்லைனா நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் போயிட்டு மூக்க நுழைக்கிறது, பேசுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, that is going to be considered as the word interference or intervene. Okay, now coming with the next word, set off. Set off அப்படின்றது again a phrase. So set off அப்படின்னா என்னன்னா it can be either a beginning or it can be the end also here. ஒன்று something explode-ம் ஆகலாம் இல்லை begin-ம் ஆகலாம். I just set off the building அப்படின்னும் சொல்லலாம். Yes, Damulina, you are giving me some more words also here. ANC, yes, we can say like ENC அப்படிங்கிறது கூட அதிகமாக வந்து நவுனில் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். That's also the true word over here. Okay, but ancestors அப்படிங்கிறது கூட we can just consider it. But ENC also will be considered. There are many words over here. இந்த குரூப்பை வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எந்த இடத்துல எந்த மாதிரி வேர்ட்ஸ் எண்ட் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா the identification of noun adjective is very easy for you guys over here. Okay, now in the set off அப்படின்னு சொன்னாங்கன்னா the building has been set off அப்படின்னு சொன்னா building is done over here அப்படின்னு சொல்லலாம். இல்ல I just set off a company அப்படின்னு சொல்றீங்க or the fire has been set off அப்படின்னு சொல்லலாம். There can be two different statements here. The fire has been set off அப்படின்னு சொல்லலாம். இப்போ fire has been set off அப்படின்னா என்ன, it's completely off, which means exploded. இது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி begin, the building has been set off அப்படின்னு சொல்லலாம். So we can just make some different ideas in the statement here. அதை யூஸ் பண்ணி explode-ம் சொல்லலாம், begin. Two words is also possible for the statement here. And coming with the next word, exodus. Exodus அப்படின்றது it's nothing but like a mass departure of a people. ஒரு கூட்டமா ஒரு இடத்துல மொத்தமா வெளியில போறாங்க அப்படின்னா exodus அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். Like mass bunk, mass cut, மாசா வெளியில போறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. mass departure of people, மாசா வெளியில மொத்தமா ஒரு 10 பேர் 15 பேர் மொத்தமா சேர்ந்து வெளியில போனா கூட it is a mass departure. So mass departure is nothing but the meaning is exodus. So இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா if you guys are studying in a college அவங்க எல்லாம் மாசா வெளியில போறாங்க அப்படின்னா exodus happened அப்படின்னு கூட சொல்லலாம். So the exodus of people அப்படின்னா என்னன்னா mass departure. Okay, word is not clear ma'am. I think so word is clear here. Might be net issue might be there. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். Again I'm just reminding you here that we guys are just also teaching from home. So எங்களுக்கு அந்த net issues வந்து it is often happening. So please just cooperate with that alone here. உங்களுக்கு இந்த words வந்து clear-ஆ தெரியல அப்படின்னா இதனோட PDF வந்து என்னோட session முடிஞ்சதுக்கு அப்புறமா you will find below the video itself. So அதில் நீங்கள் download பண்ணி you can just get some more different ideas. Okay, now coming with the next word. அடுத்த word பாருங்க, endorsement. Endorsement அப்படிங்கிறது again it is a very important word. Always இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ endorsement அப்படின்னா என்னன்னா just an occasion, ஒரு occasion கொடுக்கறது. என்ன occasion அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலாவோ இல்லை பப்ளிக்காவோ I'm just going to give a support அப்படின்னு சொன்னால் it is an endorsement. I endorse it அப்படின்னு சொன்னீங்கன்னா I'm just giving an official support அப்படின்னு சொல்கிறது தான் endorsementங்கிற வேர்டோட மீனிங். And coming with the next word, underscored. Underscored அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் படிக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைலைட்டாக ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்று ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இல்லை அதை அண்டர்லைன் பண்ணி காமிப்பாங்க, ரைட். அந்த அண்டர்லைன் அப்படிங்கிறது தான் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறதும். ஸோ ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க, தட்ஸ் வாட் டு எம்ஃபசைஸ் சம்திங். ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக பிரமாண்டமாக காட்டணும் அப்படின்னா ஒன்று ஹைலைட் பண்ணுவாங்க இல்லை அண்டர்ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லை போல்ட் பண்ணி காமிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஹைலைட்னா சம் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், போல்டுனா ரொம்ப அதை மட்டும் தனியாக காட்டுற மாதிரி. ஸோ அண்டர்லைன் இட் இஸ் ஆல்சோ செப்பரேஷன், அந்த எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் வில் ஆல்வேஸ் யூஸ் அ வேர்ட் அண்டர்ஸ்கோர்ட் ஹியர். Okay, and coming with the next word, bring out. Bring out அப்படிங்கிறது just like to present something. எல்லா உண்மைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. just speak out the truth அப்படின்னு சொல்லலாம், bring out the truth அப்படின்னு சொல்லலாம். speak out அப்படின்னா பேசுங்கன்னு சொல்றது, bring outனா just எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது bring out, to present to the public. That's the meaning of bring out. Coming with the next word, disseminated. இது பார்த்தீங்க அப்படின்னா disseminated. இப்போ seminated அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல மொத்தமாக கூட்டுறது. disseminated அப்படின்னா என்னன்னா spreading.
கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் பரவக்கூடியது disseminated. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அதிகமா வந்து இந்த பயாலஜில இந்த டேர்ம்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு பேர்ட் வந்து it will just disseminate all the fruits and everything அப்படிங்கிற மாதிரி. It will just make a dissemination. That's what spreading it. And exaggeration is nothing but like ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்பீச் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீச் வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் whatever it might be there, வாய் தவறி ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டா கூட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து might be worse or it might be better. இதுக்கு முன்னாடியை விட இது ரொம்ப பெட்டரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So that's the meaning of exaggeration. Exaggeration is nothing but it represents either worse or better. Any one thing it will move on with that here. Okay? And coming with the next word, factual. இந்த wordல பாருங்க fact. Fact is the root word of this one here. Fact அப்படினா என்ன? That is true. We cannot change it over here. The same meaning is factual. Factual is also true here. எப்பவுமே இந்த root words ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. root words நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த root word ஓட மீனிங் எப்பவுமே எந்த சென்டென்ஸ்லயுமே மாறாது. Okay, there won't be any change in the meaning. So அதை வச்சு அது குவாலிட்டியா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல நேம் பிளேஸ் திங் மாதிரி நவுனாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்ஷனாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி we can just make the meaning over there. Okay, that's what fact. Coming with the next word, antithesis. Thesis அப்படின்னா என்ன? A person who is speaking something, ஏதாவது ஒரு ஐடியாஸ். thesis வந்து பார்த்தீங்க அப்படின்னா this is a thesis done by the person. ஏதாவது ஒரு சயின்டிஸ்டோ இல்லை யாரோ ஒருத்தங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடியாவை தான் நம்ம thesis அப்படின்னு சொல்லுவோம். அது antithesis அப்படின்னா என்ன? அதுக்கு ஆப்போசிட், ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸாக ஒரு ஐடியா கொடுக்கறது தான் we can say it is antithesis here. Okay, and coming with the next word, devasting. Devasting அப்படின்னா என்னன்னா it's nothing but like damage, ஒரு வேஸ்ட். இது வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி டேமேஜிங், எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறது தான் devasting அப்படின்னு சொல்லுவாங்க. And coming with the next one, fallout. Fallout அப்படின்னா என்ன? adverse results. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் or whatever it might be, ஏதாவது ஒரு அவுட்பிரேக், அந்த அவுட்பிரேக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, அந்த ரிசல்ட்டை தான் வந்து we used to say the word as fallout over here. The result which has come from a problem or a solution or some outbreaks over here, that is fallout here. And the last and final word is going to be accountability. Accountabilityங்கிற வேர்ட் வந்து அதிகமாக நம்ம இப்போ நியூஸில் கேட்கக்கூடிய ஒரு வேர்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா responsibility. Who is responsible and who is accountable for this one அப்படின்னு கேட்பாங்க. ஸோ accountabilityன்னு சொல்லலாம் or answerable personனும் சொல்லலாம், or one more meaning for this word is nothing but it is honest. ஸோ இந்த வேர்ட் honest அப்படிங்கிறது இப்போ அதிகமாக கேட்குற ஒரு மீனிங் ஓரியன்டட் வேர்ட் தான். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ரிமெம்பர் த வேர்ட் honest also over here. Accountability, it means responsibility or it is an answerable part here. Okay, so I hope so உங்களுக்கு எல்லா மீனிங்ஸும் இப்போ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீனிங்ஸை பேஸ் பண்ணி we can just start with that editorial session right now here. இன்னையோட editorial, the two topics will be there. Beyond the blame game. Beyond the blame game அப்படின்னா என்னன்னா, எகெயின் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, நிசாமுதீன் டெல்லி, அந்த டெல்லியில் நடந்த ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. பட் இதனோட கம்ப்ளீட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இது எல்லாத்தையும் இவங்களால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணுறதை விட்டுட்டு they have to take some necessary steps அப்படிங்கிறத தான் the topic is related to. ஸோ அந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான், அந்த ஸ்டெப்ஸ் என்னன்றதை சொல்லலை, பட் டேக் ஸ்டெப்ஸ், இதுதான் ஓவரால் ஐடியா. இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பேசேஜ் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் ரீட் இட் ஓவர் ஹியர். இந்தியா மஸ்ட் யூஸ் த லாக்டவுன் ஃபார் ஃபுல் கான்டாக்ட் ட்ரேசிங் எஸ்பெஷலி ஆஃப்டர் த நிசாமுதீன் ஸ்கேம். அதாவது என்ன, இப்போதைக்கு இந்த லாக்டவுன் வந்து எல்லாருமே இந்தியா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணணும். எஸ்பெஷலி நிசாமுதீன் ஸ்கேருக்கு அப்புறம் நிசாமுதீனில் யார் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்க, whoever has been affected அப்படிங்கிறத now they have to trace it, because அது நடந்து கிட்டத்தட்ட 20 days கிட்ட ஆக போகுது. அரௌண்ட் I think so it is 15 daysக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 15 daysல those persons would have roamed in many places. அவங்க எல்லாமே நிறைய இடத்துல ரோம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து அவங்க இன்னும் அதிக கேசஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால now they have to make a contact trace. யார் யாருக்கெல்லாம் இன்னும் வந்திருக்கு அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இந்தியா has been leaded அப்படின்னு சொல்லியாச்சு. Now just see here, that's what the entire part.
நிசாமுதீன் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெல்லி கேஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இப்போ டெல்லியில தான் வந்து லார்ஜர் கிளஸ்டர் ஆஃப் நோவல் கொரோனா வைரஸ் அதிகமான கேசஸ் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட டெல்லியில தான். பிகாஸ் ஆஃப் தட் கேதரிங், அ பிக் ரிலீஜியஸ் கேதரிங். Congregation as we know it is a gathering here. எப்போ நடந்துச்சு? மிட் மார்ச்ல. ஸோ we know லைக் அந்த ஜமாத் ப்ராப்ளம் இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, மஸ்ஜித் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம்ல எல்லாரும் மீட்டிங்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு தான் அதிகமாக எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எஃபெக்ட் ஆனதுனால தான் now the cases has been increased. அதில் டெல்லி now leads top அப்படிங்கிற மாதிரி a large cluster அப்படின்னா என்ன, a very big group of people is suffering அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now more than 400 people showing symptoms have been hospitalized in Delhi alone. பாருங்க, டெல்லியில மட்டுமே around 400 people வந்து hospitalized பண்ணிருக்காங்க. அதுல 240 members வந்து positive and at least 10 have died. So that's what I said. டெல்லி தான் இப்போதைக்கு டாப் மோஸ்ட் லீடிங் கேஸா இப்போதைக்கு இந்தியால இருக்கு. நோவல் வைரஸ் வந்து ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கிறது டெல்லியில தான். அதுவும் எஸ்பெஷலி அந்த கேதரிங்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, now the specter of large-scale community spread by few hundred attendees from different states cannot be ruled out அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன, the view, அவங்களோட வியூ என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க அட்டென்ட் பண்ணதுனால தான் எல்லாமே பரவி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்ட்லி கம்யூனிட்டி, அந்த லார்ஜ் ஸ்கேல் கம்யூனிட்டி தான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க, அதனால பரவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. that's what ruled out that the 3-day event, அது ஒரு நாள் நடக்கல, 3-day event. அந்த 3-day event வந்து began on a day when health ministry said that it did not consider the novel virus as a health emergency despite 81 cases being reported cannot be an excuse அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, they should have taken a step. மார்ச் 15th டைமிங்ல மிட் மார்ச்ல நடந்திருக்கு, ரைட்? அந்த மிட் மார்ச்ல நடந்துச்சுன்னா we guys know ஜான்வரியிலேயே வந்து ஆல்ரெடி வந்து கோவிட் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சுங்கிறது everyone know it over here by January or by February itself. ஸோ இதுலயே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்துச்சுனாலும் why come they didn't take any step, why they didn't avoid this, அதை வந்து ஏன் வந்து இந்த கேதரிங்கை அவாய்ட் பண்ண மறந்துட்டாங்க, அதை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா now this situation will not be a worse அப்படின்னு சொல்லி தான் the complete passage is related to. Okay, after all WHO have called COVID on a pandemic on March 11th க்கு, that's what I said, right? 11th வந்து அவங்க வந்து pandemic அது widespread ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. The organization should have been very much aware that similar congregation organized by them in Malaysia in February led to spike in cases. அதாவது என்ன, ஆல்ரெடி இதே மாதிரி மலேசியால நடந்தது வந்து கேசஸ் அதிகப்படுத்தி விட்டுருக்கு. But the Delhi government is equally culpable as nothing was done to stop such a meeting. அப்போ இவங்க வந்து எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அவங்க எடுக்காம விட்டுட்டாங்க. அதை ஸ்டாப் பண்றதுக்கு they didn't just take any responsibility over here. Issuing an order on March 13th prohibiting the assembly of more than 200 people. So இதை ஸ்டாப் பண்றதுக்கு they should have given a warning, but அது கொடுக்காம they have just given an idea, you can just conduct the meeting அப்படின்னு பெர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியாச்சு. So now what prevented the state government from following the center's March 6 advice to stop or avoid or postpone mass gathering? பட் அந்த மாஸ் கேதரிங்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மார்ச் 6th அப்போவே. பட் மார்ச் 11th வந்து எல்லாமே பேண்டமிக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸ்டில் தே ஹாவ் கண்டக்டட் த கேதரிங் அண்ட் தட் லீட்ஸ் வித் அ பேசிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means like அது மட்டும் கிடையாது, இந்த மஸ்ஜித் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் one more beginning with the Namaste Trump. அதாவது பாருங்க, they have been such a large gathering. எந்தெந்த டைமிங்கில் லார்ஜ் கேதரிங் நடந்திருக்கான்னு பாருங்க. லார்ஜ் கேதரிங்ஸ் வந்து ரிலீஜியஸாகவும் இருக்குது, நான் ரிலீஜியஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமஸ்தே ட்ரம்ப் வந்து வந்த டைமிங்கில் தான், அகமதாபாத்தில் ட்ரம்ப் வந்தார் இல்லையா, அந்த டைமிங்கில் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி until the lockdown began. செகண்ட் கேசஸும் அதே மாதிரி நிறைய வந்திருக்கு. until the lockdown began many places of worship were open. ஸோ லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பிளேசஸ் worship places ஓப்பன் ஆயிருக்கு, பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் நடந்ததுனால இது எல்லாத்தையும் முன்கூட்டியே கேன்சல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா we could have prevented a lot அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா failed it. Despite being aware how global congregations are linked to religion, alarming speed of the virus. Example being the outbreak in South Korea, Singapore, Southern Italy and Spain. அதாவது இதே மாதிரி ஒரு மாஸ் கேதரிங் இந்த கான்கிரிகேஷனால மட்டும்தான்
சவுத் கொரியா, சிங்கப்பூர், இட்டாலி அண்ட் ஸ்பெயின்ல எல்லாத்துலேயும் இந்த வைரஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பட் ஏன் இந்தியா வந்து அதை மறந்துடுச்சு? why they didn't be aware of it அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. States that already have cases with the link in Nizamuddin even should now use a lockdown period. அதாவது என்னன்னா இது எல்லாமே நடந்துருச்சு, பட் now we cannot change any of these things here. So now we have to take a link here. எதுக்கு லிங்க் மேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிசாமுதீன் ஈவெண்ட்ல தான் இப்போதைக்கு கேசஸ் ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடை யூஸ் பண்ணி they have to identify the person. யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் வந்து அந்த கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கெஸ் பண்ணி they want to be quarantined, which means isolated. They have to be isolated and treat them without losing time. இதுக்கப்புறமும் டைமிங்கை வந்து ஸ்லோ பண்ணாமல் they have to take a faster step அப்படின்னு சொல்கிறாங்க. So that is what the overall idea they are speaking out over here. Both South Korea and Singapore have demonstrated how meticulous tracing of contacts of church event, isolation and aggressive testing helped to prevent the highly infectious virus from spreading widely in the community. அதாவது லைக் கொரியா, சிங்கப்பூர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, இந்த சர்ச்சில் இந்த மாதிரி நடந்திருக்கு. விச் மீன்ஸ் லைக் as you guys know it over here, லைக் ஒரு தீர்த்தம் வந்து கொடுத்ததுனால அந்த தீர்த்தத்தினால எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட் அப்படின்ற மாதிரி, ரைட்? ஸோ தெர் ஆர் மெனி திங்ஸ் அந்த சர்ச் ஈவெண்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஏன் வந்து இந்தியா அந்த ஸ்டெப்பை எடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னு தெரியலன்றதை தான் they are just completely saying in this particular point. Coming with the last thing what they are saying is that India can afford in the war against the virus acquiring religious or class color. Community leaders have been irresponsible. யாருமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பட் those in the government have been lax too. கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களும் வந்து எந்த வித கன்சிடரேஷனும் இல்லாமல் இருக்காங்க. they have to take the proper step and அதை யாரெல்லாமே இருக்காங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுங்க and plus do it within treat them also earlier. Treat them அப்படிங்கிறத விட treat them earlier அப்படிங்கிறது தான் மெயின் ஸ்டெப். I think you guys are getting this particular point here, right? இது வந்து நம்ம கேட்டுட்டு இருக்க ஒரு நியூஸ் தான். அந்த நியூஸ் தான் நமக்கு எந்த லெவலுக்கு பேசேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி we have one more topic also here, like uncritical endorsement. Uncritical endorsement அப்படின்னா என்னன்னா same thing. Supreme Court வந்து ஒரு question must ask more probing question on the way government is handling. எந்த மாதிரி வந்து இந்த வைரஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி they must ask a question. Supreme Court must ask a question related to it. So இந்த question எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. There are two aspects. அதாவது கோர்ட் வந்து இன்டர்வென்ஷன் வந்து லிமிட்ல இன் ரெஸ்பான்ஸ் டு த ஹியூமனிட்டேரியன், அதாவது ஹியூமானிட்டியை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கேன் இன்டர்வென் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனுஷங்களும் இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் கேன் ஈஸிலி என்டர் அண்ட் ஆஸ்க் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓவர் ஹியர். ஸோ அதான் பை தி எக்ஸோடஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். எக்ஸோடஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இங்கேருந்து அங்கே போகிறவங்க, தி மாஸ் கேதரிங்ஸ், இது எல்லாமே மாஸ் குரூப் ஆஃப் பீப்புள், ரைட்? அவங்க எல்லாமே மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால the country while lockdown, which means like announcement கொடுத்துருக்காங்க லாக்டவுனில் இருக்கும் போது வைக்கம் எவ்ரி ஒன் இஸ் மூவிங் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர். ஏன் மைக்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இங்கேருந்து அங்கே மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் மோர் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் வாட் சென்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பேண்டமிக்காக இருக்குது. த கோர்ட் ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்கோர் பண்ணி காமிக்கிறாங்க என்ன அப்படின்னா for need the kindness by the police. போலீஸோட கைண்ட்னஸ் அது மட்டும் இல்லாமல் they treat workers and the families. என்ன மாதிரி ஒர்க் நடந்துட்டு இருக்கு, what was a treatment அப்படிங்கிற மாதிரி they are just making it over here. Second, it is uncritically accepted the official narrative. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக் நியூஸ் மாதிரி கொடுக்கறது எல்லாத்தையும் they must stop it அப்படின்னு சொல்கிறாங்க. being 3 months, அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் அப்படிங்கிறது இப்போ நடுவில் கிட்டத்தட்ட we guys are getting a news like 3 months lockdown அப்படிங்கிற மாதிரி we guys are hearing it, but that is completely a fake news அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 3 months lockdown அப்படிங்கும்போது யாருமே அவங்கவுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல இருந்து ஆந்திரா போயிருக்காங்க, ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க இந்த 3 months லாக்டவுன் அப்படிங்கும்போது they will just fear it. அவங்க ஃபியர் அந்த பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேனிக் ஆகிறதுனால எவ்ரி ஒன் will again start migrating. நான் எங்கள் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் will start migrating. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸை முதல்ல ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In the light of this finding, if it can be described thus, the court has chosen to direct the media. ஸோ அதாவது மீடியாவை ப்ராப்பராக டைரக்ட் பண்ணும். ப்ராப்பராக டைரக்ட் பண்ணி கரெக்டாக எந்த ஒரு டிஸ்க்ளைமர் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்காம they just have to start the news அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது இது எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ they just have to maintain a strong sense of responsibility and ensure that unverified news capable of causing panic is not disseminated.
so it is not spread அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. Now significantly the order flags the penal provisions in the law of for punishing those who disseminate information amounting to false alarm or disobedience to the public servant instruction, which means இந்த தப்பான நியூஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள கண்டிப்பாக நம்ம பனிஷ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அவங்க கொடுக்குற தப்பான நியூஸ்னால மட்டும்தான் everyone are getting migrated. அந்த மைக்ரேஷன் நடக்கிறதுனால கேசஸ் பாசிட்டிவ் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கே தவிர இட்ஸ் நாட் கெட்டிங் ரெடியூஸ்டு ஃபார் அஸ் ஓவர் ஹியர். ஸோ சின்ஸ் இட் இஸ் கெட்டிங் அலாரம், இது வந்து இந்த 1 monthக்குள்ளே முடிய வேண்டியது கண்டிப்பா 3 monthsக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. We guys are giving a lead to it அப்படின்றத தான் they are making as a overall point over here. So I think in the passages நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா you will come to know what is the idea of it here. That is the overall thing. அதாவது கோவிட்ல ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கோவிட் கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த டெல்லி ஈவெண்ட்க்கு அப்புறம் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இப்போ சிச்சுவேஷன் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி தே குட் ஹாவ் ஜஸ்ட் கெட் த ஐடியா ஹியர். ஸோ லாக்டவுனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக யாருக்கெல்லாம் அந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணி அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணலான்றது ஒரு பாயிண்ட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். அதே வந்து செகண்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு இன்டர்வென் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த லாக்டவுன் ரூல்ஸை மதிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூமனிட்டியை பேஸ் பண்ணி தே கேன் இன்டர்வென் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ செகண்ட் இந்த ஃபேக் நியூஸஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுனால the migration is happening a lot here. இந்த migrations we want to stop it. அதை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் we'll just come again with our point அப்படின்னு சொல்றாங்க. That's what the reason is that migration அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு 4 hours during timing குள்ளார they have just made it. lockdown வந்து within 4 hours effectல they have just made it. அந்த 4 hours குள்ளார யாருக்கிட்டையுமே அமௌண்ட்டோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஃபுட் அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் இது எதையுமே ப்ராப்பராக எடுத்து வைக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதை யாருமே எடுத்து வைக்காததுனால everyone is getting suffered for it here. In order to analyze this truth, அந்த ட்ரூத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு everyone has to do something. Government has to do support to them. அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத court has to mention it அப்படின்னு சொல்கிறாங்க. That's what at last they would have said, asked more searching questions of the government and ensure greater accountability in these distressing times. So government வந்து கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இதனோட கேள்வி கேட்குற உரிமை அதிகமாக இருக்குது. ஸோ தே அலோன் கேன் ஆஸ்க் அ கொஸ்டின் டு த கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் இந்த கொஸ்டினை வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ யூ ஹேவ் ஜஸ்ட் கிவன் யூ 4 hours எஃபெக்ட்ல யூ ஹேவ் மேட் இட் அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த். ஸோ பப்ளிக் ஹெல்த்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் யூ கைஸ் ஹேவ் டு டேக் இட். இட் இஸ் அ ட்ரூ ஃபேக்ட். இட் கேன் நாட் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. And the government has to take the responsibilityங்கிற கொஸ்டினை Supreme Court has to ask it in the overall idea of this passage. Okay, I think you guys are getting the point here. May I know you guys whether you are able to analyze what was the point I'm discussing or not here? I hope so. It will be clear for you guys here. This is the main situation avanga solliட்டு இருப்பாங்க. Just see நான் சொன்ன points தான் அவங்க இங்க indicate பண்ணிருக்காங்க. Like media responsible journalism, any attempt. அது மட்டும் இல்லாம yes sure மதி சுந்தரம் கண்டிப்பா உங்களுக்கு grammar quiz class test எல்லாமே டெஃபினட்டா உங்களுக்கு இருக்கும். Don't worry about that. Okay, so government's claim about இந்த fake news பத்தி அவங்க கண்டிப்பா கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம வெறும் 4 hours lockdownல they are lack of planning and coordination எதுமே கிடையாது. running out of food, worries இது எல்லா ப்ராப்ளமே இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம see here a welcome feature of court's approach. court approach வந்து உள்ள நுழைஞ்சு கேள்வி கேட்கறது we are just expecting it. they have to do it அப்படின்னு சொல்றாங்க. that's what overall point is just prevention and treatment. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வரதுக்கு சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டினுக்கு they must be answerable. அவங்க அதை ஆன்சர் பண்ணியே ஆகணும். and they have to take a step also over here. yes, okay, fine. so you guys are getting the idea clearly here. implicit அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா we can just say fine. so இப்போ implicit அப்படின்னு சொல்லணும்னா we are just taking it like அதாவது ஒரு டைரக்டா எந்த வேயும் இல்லாம this is the way of communicating அப்படின்னு கூட சொல்லலாம்.
okay இதுதான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா ஒரு communicate was an attempt to control information, which means like implicit in this prayer அப்படிங்கும்போது இதனோட அந்த ப்ரேயருக்கான மெயின் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா the implicit prayer is nothing but இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப், அவ்வளோதான். that's nothing else more than that here. okay, I think you guys are getting it here, right? so I hope so. உங்களுக்கு ஓரளவுக்கு passages clear-ஆக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இம்ப்ளிசிட்டுக்கு வந்து உங்களுக்கு வேணும் எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட டைரக்ட் வே கிடையாது. எக்ஸ்பிரஸ்ட் இன் அ வே, தட் இஸ் அ ஒன்லி திங். இம்ப்ளிசிட் கேரக்டர் ஐம் ஜஸ்ட் கிளியராக சொல்கிற மாதிரி முறை இல்லாமல் சொல்லலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. தட் இஸ் எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் ஹியர். okay fine, clear, fine, thank you. I think everyone is analyzing the points clearly. editorial வந்து பார்க்கறதுக்கு தான் கஷ்டமான வேர்ட்ஸ் மாதிரி இருக்குமே தவிர பட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஈஸியான பார்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கைஸ் ப்ளீஸ், நம்ம தமிழ் பசங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறீங்க. பட் இட் இஸ் நாட் அ ஹார்டஸ்ட் பார்ட். சொல்ல போனால் மேக்ஸ், ரீசனிங், இது மேக்ஸ் எல்லாத்தையும் விட இங்கிலீஷ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் கொஞ்சம் டைம் வேணும் படிக்கிறதுக்கு. அதை மட்டும் ப்ராப்பராக இந்த மாதிரி படிக்கிறதுக்குங்கிறத விட என்ன மெத்தடில் படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் ரீடிங் அப்படின்னு கூட ஐ வில் ஜஸ்ட் சஜஸ்ட் யூ கைஸ். நம்ம பீப்புளுக்கு தேவையானது மெத்தட், நாட் ரீடிங் ப்ராக்டிஸ். ஸோ எப்படி படிக்கணுங்கிற மெத்தடை முதல்ல கற்றுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதை விட ஈஸியான சாப்டரோ இல்லை ஈஸியான பார்ட்டோ யூ கைஸ் வில் நெவர் கெட் இட் ஓவர் ஹியர். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை video also here. I hope so. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். if you guys like it, just give me a like, and யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and another one, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்குக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். just give us a feedback. வேறு ஏதாவது இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா your feedback, seriously we guys require it. அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் we guys can start with and additional informations here. உங்களுக்கு இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு just give us a feedback over here. and thank you for watching my video. in case ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும், இன்னைக்கு வந்து I think they have given you some offer also here. அந்த ஆஃபருக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் வேற. so please kindly use the offer for Ram Navmi. அதுக்கு ஏதாவது additional discount வேணும் அப்படின்னா user code Y205. you will get some more additional discount also here. and மறக்காம ஷேர் பண்ணிருங்க. லைக் பண்ணாம இருக்கவங்க please give us a like over here. thank you Saranya, thank you Rupavati, thank you for watching the channel.